இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபராக உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற நார்மல் டைமில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ ₹500 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு, இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபராக லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும், அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நார்மல் டைமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து இருக்காது. ஸோ அந்த டைமில் வாங்குறதுக்கு இது வந்து பெட்டரான டைம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்க, இது வரைக்கும் நான் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணது கிடையாது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரலையும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாமல் நீங்கள் அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. பட் மற்ற கிரெடிட் கார்டில் இதே கிரெடிட் கார்டு நார்மல் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படிங்கிற ஒன்று இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீயும் கிடையாது. ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஈஸியாக அப்ரூவ்டும் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ₹2,00,000 மேலே இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளே ஆகும். ஸோ இதில் அதுக்கேற்ற மாதிரி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, இந்த கேப்சா கோடையும் இங்கே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சென்ட்ரல் கேஒய்சி நம்பரை வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேஒய்சி நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சென்ட்ரல் கேஒய்சி வந்து இது மூலமாக வெரிஃபைட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கான சென்ட்ரல் கேஒய்சி வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்தெந்த கிரெடிட் கார்டுலாம் எலிஜிபிள் இருக்கோ எல்லா கிரெடிட் கார்டுமே இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூன் கிரெடிட் கார்டு வந்து இதில் ஷோ ஆகுது. இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது இதில் கொடுத்துருக்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிரெடிட் கார்டு வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியோ கிரெடிட் கார்டு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ இருக்கான்ட்டு. உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ 0ல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கிரெடிட் கார்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட ஏசி கிரெடிட் கார்டை பொறுத்தவரை ஜாயினிங் ஃபீ கிடையாது, ஆனால் ரெனிவல் ஃபீ 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இன்னும் இதுல என்னென்ன கிரெடிட் கார்டு இருக்கோ எல்லா கிரெடிட் கார்டுமே இதுல ஷோ ஆகும். அடுத்தது பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு, அடுத்தது இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு, இது வேற எந்த கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர்ல இப்போதைக்கு இல்ல. பிளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுலாம் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுமே எனக்கு ஷோ ஆச்சுது. ஆனா இதுல எந்த கிரெடிட் கார்டுமே வேற கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர்ல இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னா அது ஒன்று நியோ கிரெடிட் கார்டா இருக்கணும், இல்லைனா மைசூன் கிரெடிட் கார்டு. இந்த ரெண்டே கார்டு மட்டும் தான் இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. இந்த ரெண்டுல உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படிங்கிறத இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எதுல வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ரெண்டுல எந்த கிரெடிட் கார்டு வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஒரு பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கிரெடிட் கார்டுமே ஒர்த்து தான், செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு மேல டச் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு இந்த ரெண்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்டர் பண்ணிட்டு அடுத்தது இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இது போக இன்னும் ஒரு சில பர்சனல் டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த டீட்டெயிலை இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, அடுத்தது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட
நேம் இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அதையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் ஐடிஆரில் எப்படி நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டர் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ரெசிடென்ட் டைப் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியா ரெண்டல் வித் பேரண்டா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் 2 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட எஜுகேஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கார்டு உங்களுக்கு இன்கேஸ் அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரெசிடென்ட் அட்ரஸ்க்கு, அதாவது உங்க வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமா இந்த கிரெடிட் கார்டை, இல்ல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ரெசிடென்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கோம். இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு இதில் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்மளோட பர்சனல் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி இங்கே வந்து காமிக்கும். இப்போ ஓகே அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடியை வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபைட் ஆயிரும். இப்போ நான் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து சப்மிட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபியை வெரிஃபை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் நியூஸ் யூ ஆர் அப்ரூவ்ட் இன் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிச்சிருக்குது. பர்சனலைஸ்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் யுவர் அடிஷனல் டீட்டெயில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு, உங்களோட மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேசிக்காவே எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல ரிஜெக்டட் ஆயிரும். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தவரையிலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்சிஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா எலிஜிபிள் இருக்கோ இல்லையோ நீங்க வந்து வீடியோ கேவிசி வந்து கண்டிப்பா பண்ணணும். வீடியோ கேவிசி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு மேல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி இருந்தா உங்களுக்கு மெயில் மூலமா அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. ரிஜெக்டட்னாலும் மெயில் மூலமா அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு ரேஞ்சில் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்தா மட்டும் தான் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இல்லைன்னா ஸ்டார்டிங்ல ரிஜெக்டட்னு வந்துடும். தேவையில்லாம நீங்க வீடியோ கேவிசி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் நிறைய டைம் அப்ளை பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்போ நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரும் இங்க வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா மற்ற டீடைலை ஃபில் பண்ணலாம். உங்களோட கார்டுல வந்து உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் பேஜ்ல வந்து பான் கார்டுல உள்ள நேம் வந்து கொடுத்துருப்பீங்களா, அந்த நேம் தான் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க மேரிடா இல்ல சிங்கிளா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க சேலரிடுனா சேலரியில இருந்து வருது அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் போட்டதுனால எனக்கு பிசினஸ் அக்ரிகல்ச்சர் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அப்படின்னு வந்து காமிக்குது. அதுல நான் பிசினஸ் இன்கம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நேச்சர் ஆஃப் பிசினஸ், உங்களோட நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன, எந்த டைப் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் டைப் வந்து கேட்டிருக்காங்க. எந்த மாதிரியான ஓனர்ஷிப் அப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா சோலோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த பிசினஸ்ல எவ்வளவு இயரா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் இயரை இங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இயரை என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்தது இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். நம்ம ஆன்லைன்ல ஃபில் பண்ண வேண்டிய எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன்ல நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து இதுல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஹிந்தி இல்ல இங்கிலீஷ் இந்த ரெண்டே லாங்குவேஜ் தான் அவைலபிளா இருக்கும். தமிழ்ல பண்ணணும்னா அது வந்து HDFC பேங்க்ல மட்டும்தான் தமிழ் ஆப்ஷன் இருக்கும். இது தவிர வேற எல்லா பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதுன்னா நீங்க அது
மூலமாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் தெரியலைன்னா இதோட அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து பயோமெட்ரிக் மூலமாக உங்களுக்கான கேஒய்சியை வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கேஒய்சியில் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேட்டர்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், உங்களோட மதர் நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வந்து சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அது கேட்பாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. பேக்கில் வெரைட்டி காட்ட சொல்லுவாங்க. அது ஒரிஜினலா இல்லை ஜெராக்ஸா அதையும் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடியோ கேசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 15 டேஸ்க்குள்ள இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிளா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது உங்களை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் மூலமா அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு அப்புறம் நியோ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.